வாங்க வியாழக்கிழமை பரபரப்பான காலை ரொட்டீன் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து காலையில் அலாரம் ஆஃப் பண்ணி எந்திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் லேட் ஆகிருக்குன்னு பார்த்தேன். 5:15 ஆகிடுச்சு. யூஸ்வலாக 4:30க்கு நான் வந்து கிச்சனுக்கு வந்துடுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். தோசை மாவு இருந்துச்சு. ஸோ பூண்டு சட்னி இருந்ததுனால தோசை மேலே பூண்டு சட்னி வச்சு ஸ்டஃப்டு தோசை மாதிரி கொடுத்துட்டேன். கொஞ்சோண்டு நிலக்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்களுக்கு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு, அவனுக்கு வந்து சப்பாத்தி முட்டை குழம்பு வச்சு லஞ்சு. ஸோ நாங்கள் வந்து பையனை கிளப்புறது அவங்க வேலை, ஹஸ்பண்ட் வேலை. நான் பையன் கிளப்புனதுக்கப்புறம் போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுவேன். அந்த கேப்பில் வந்து டீ போட்டு வச்சுருவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் அந்த டீ குடிக்கிற கேப் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து பேசி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி யார் பையனை டே கேர்லேருந்து அழைக்கிறது அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஸோ பேக் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்போசல் பாக்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி நான் தான் பிக்கப் பண்ணிவிட்டு வந்தேன். என் பையன் பயங்கர ஸ்டோரி சொல்லிட்டு வருவான், கேளுங்க. தேங்க்யூ. கரண்ட் நமக்கு தெரியாது. ஃபுல்லா எல்லா பில்டிங்ஸும் கரண்ட் போயிடும்.